நம்ம மாயா குட்டியோட ஃபஸ்ட் ட்ரெயின் ஜேர்னி எப்படி இருக்குமோ, ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் ஆகுமே நம்ம சென்னை ரீச் பண்ண, எப்படி சமாளிக்க போகிறோமோன்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். பட் ஜேர்னி வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. த்ரூ அவுட் த ஜேர்னி அவங்க நல்லாவே எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. கூட வந்து கொஞ்சம் பெட்ஸும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க சில பேர். அது கூட ஜாலியாக விளையாண்டுட்டு அவங்க டைம் அப்படியே போயிடுச்சு. ட்ரெயினில் வர மாதிரியே அவங்க ஃபீல் பண்ணல. ஸ்நாக்ஸுக்காக வீட்டில் இருந்தே நிறையா நட்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு போயிருந்தோம். கொஞ்சம் பிஸ்கெட்ஸும் வாங்கிட்டு போயிருந்தோம். குழந்தைங்களும் போலவே பாப்பாவுக்கு சீஸ் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஃபுட் ஆன் ட்ராக்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருந்ததுங்க. அந்த ஆப்பில் பீஸாவும் பிரெட் ஸ்டிக்ஸும் தான் ஆர்டர் பண்ணோம். அந்த லஞ்ச் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அதிகமாக கொடுக்கறது இல்லைங்க. எப்பாச்சும் ரேராக இந்த ட்ராவல் டைம் அந்த மாதிரி தான். 6 months ஒன்ஸ் கொடுக்கறதே ரொம்ப அபூர்வமான விஷயம்தான். இன்னொன்று என்னென்னா, ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே இந்த டைப்பர்லாம் நாங்கள் அவ்வளோக்கா யூஸ் பண்ணலாம். பாட்டி ட்ரைனிங் வந்து அவங்க உட்கார ஆரம்பிச்சதுலேருந்தே பழக்கிட்டோம். அதனால எங்களுக்கு இந்த ஜேர்னியும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. லாஸ்ட் 1 hour தான் சரியான சூடாக இருந்தது. வெதர் அப்படியே மாறிடுச்சு சென்னை நெருங்க நெருங்க.